ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரைவிமர்சனம் செஞ்சு நம்ம பார்க்க போற படம் அபிஷான் ஜீவிந்த் இயக்கத்துல சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு மற்றும் ரமேஷ் திலக் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, கடுமையான ஃபைனான்சியல் கிரைசிஸ்ல மாட்டிட்டு இருக்க ஸ்லோன்ல இருந்து பாத்தீங்கன்னா உயிர் வாழ்ந்தா போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போட்டு மூலமா சசிகுமார் ஃபேமிலி 2 குழந்தைகளோட வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சசிகுமாரோட அண்ணன் யோகி பாபு வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நீங்க வந்து ஸ்லோனுங்கிற மாதிரி காமிச்சக்கூடாது, இந்த தமிழ் பாஷையை வந்து முழுசா தமிழ்நாட்டோட பாஷை கத்துக்கிற வர வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாரோடையும் அன்னோனியமா பழகாம இந்த ஊர்ல இருங்க, அப்பதான் நீங்க உயிர் வாழ முடியும், தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. சும்மா டூப்ளிகேட்டா வந்து ஆதார் கார்டு அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அந்த ஃபேமிலி இங்க வந்துட்டாங்க. வந்த பின்னாடி எப்படி இந்த ஊர்ல சர்வைவ் பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, ஏன்னா ஸ்லோன் தமிழர்கள் இங்க வந்தா பிரச்சனை வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துச்சு, அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி முடிவில் என்ன நடச்சுங்கிறது அந்த படத்தோடைய கதையை சொல்லியாச்சு. கதையை சொன்னது அவங்க எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சில டச்சிங்கான சீன்ஸ். இலங்கை வாழ் அகதிகள் அப்படின்னாவே, இலங்கை தமிழர்கள் அகதிகள் அப்படின்னாவே நம்ம மனசுக்குள்ள வந்து நம்மளோட ரத்தத்தோட ரத்தமா கலந்த அந்த உறவு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எப்பவுமே சரி ஒரு மாதிரியான கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ்லேயே இருக்கும். அவங்க மேல பரிதாபமே வந்துடுது. எப்போனா ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து பரிதாபமான வந்துடுது. ஏன்னா அந்த ஊர்ல இருந்து அகதிகளா நம்ம உள்ள வந்திருக்கோம் சசிகுமார் வந்து சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. அவங்க மேல வந்து ஒரு பயங்கரமான பரிதாபம் படக்கூடாதுதான், ஆனாலும் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க மேல உள்ள அனுதாபம், அந்த ரத்தத்துல கலந்த உறவுங்கிற மாதிரி அவங்க மேல ஒரு அனுதாப அலை வந்து படம் ஃபுல்லாவே நம்மளுக்கு அவங்க மேல வீச தொடங்குச்சு. அவங்க சந்தர்ப்பத்துல சிக்கும் போது பூரா பாத்தீங்கன்னா நம்மளே நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய சக்சஸ்ன்னே சொல்ல முடியும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே பாத்தீங்கன்னா அவங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா அகதிகளா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள காலை வைக்கிறாங்களோ அப்பவே வந்து நம்ம ரத்தத்தோட ரத்தமா அவங்க கலந்துற மாதிரி ஒரு உணர்வு வந்து நம்மளுக்குள்ள வந்துடுது. என்னடா அகதிகள் நீங்க எங்க ஊரை வந்து நாங்க வந்து உங்களை தாராம உங்களை வரவேற்கிறோம் நான் சொல்றோம், அந்த ஃபீல் மாதிரியே நம்ம வந்து அவங்களோட ஒன்றா கலந்துடுறோம். அப்பயே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணு நம்ம பிரச்சனை மாதிரியே மனசு துடிக்க ஆரம்பிச்சிருது. அதுதாங்க இந்த படத்தோடைய சக்சஸ்ன்னு நம்ம சொல்லணும்னா. ஆரம்ப கட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவா நகண்டுகிட்டு இருந்த திரைக்கதையை வந்து இருந்தாலும் வந்து சில டச்சிங்கான சீன்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகிறதுனால ஒரு ஆவரேஜான ஒரு ஓகே ரகமான ஒரு நல்ல ஃபீலான ஒரு படமாக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சுங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட், எமோஷன் எல்லாமே பயங்கரமாக கனெக்ட் ஆகி சம்டைம்ஸ் வந்து கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திக்குன்னு எங்கே அவங்க இந்தியன் போலீஸ், அதாவது தமிழ்நாட்டு போலீஸில் மாட்டிட்டு சின்ன ஒன்றா பட போகிறாங்களோங்கிற ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக போச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக நடிச்சிருக்காங்க. எங்கேயுமே படம் போர் அடிக்கல. நம்ம என்ன படத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படமாக போய் இந்த படம் முடிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு சொன்னோம்னா, ஏற்கனவே வந்த ராமேஸ்வரம், அந்த இலங்கை தமிழர்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சொன்ன படங்கள் எதுவுமே வந்து நம்ம ஊர்ல வந்து சரியாவே ஓடலை. அது என்னன்னே தெரியல, அவன் சரியா சொல்லாததுனாலயோ என்னமோ சரியாவே போகலன்னு சொல்ல முடியும். கன்னத்தில் முத்தமிட்டாங்க ஒரு அருமையான படம் கூட ஒரு ஆவரேஜான படமா தான் போச்சு. பெரிய அளவுல நம்மளுக்கு வந்து ஹிட்டு கொடுக்கல, அது ஒரு ஆவரேஜான படமா தான் போய் முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு இலங்கை தமிழ் பிரச்சனையை பேசின படங்கள் எந்த படமே வந்து சரியாவே போகல, என்னன்னே தெரியல, கனெக்ட் ஆகல. அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலியும் இந்த மாதிரி தான் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுதாங்க தப்பு. இந்த படம் வந்து எல்லோருடைய மனசுலையும், எல்லா குடும்பத்தின் மனசுலையும் வந்து எல்லா குடும்பஸ்தரோட மனசுலையும் வந்து இந்த படம் வந்து ஆழமா கனெக்ட் ஆச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதை நம்ம தியேட்டர்ல வந்து அதோட ரிஃப்ளெக்ஷனை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமா கொண்டு போன அந்த சின்ன வயசு அபிஷானுக்கு எப்படிதான் கனெக்ட் ஆச்சோ தெரியல. இந்த இது வந்து மக்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நம்பி எடுத்ததுனாலயோ நம்ம தெரியல, அவ்வளவு அழகா சூப்பரா பண்ணியிருக்காப்புல. நல்லாவே கனெக்ட் ஆச்சு படம் வந்து எப்படின்னா போக வந்தோன்னா எல்லாருமே என்னடா இப்படி பண்ணிட்டானுங்க அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த படத்தோடைய இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன சொன்னா, அந்த காஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படி பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன செய்யறதுன்னா, ஒரு மிக்சர் கொஞ்சம், ஸ்வீட் கொஞ்சம், காரம் கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்படி பிரிச்சு வச்சோம்னா அது மாதிரி பாத்தீங்கன்னா கேரக்டர் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு வந்து கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காரு இந்த டைரக்டர். அவருக்கு வந்து உண்மையிலே பெரிய சல்யூட் போடணும். சசிகுமார் ஒரு பக்கம் பின்றான்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிம்ரன் அதை விட பின்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சசிகுமாரோட பையனா ஒரு குட்டி பையன் நடிச்சிருப்பான், அவன் அதுக்கு மேல பண்றான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூத்த பையனா வர்றான்,
பண்றான், அவன் பார்க்கும்போது ஒரு டம்மி பீஸ் மாதிரியே காமிச்சிட்டு வராங்க. அவன் திடீர்னு பார்த்தா அவன் ஸ்கோர் பண்றான் பயங்கரமா. இந்த 4 பேர் ஸ்கோர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க ஒரு காலனிக்குள்ள போயிடறாங்க. அந்த காலையில பார்த்தா MS பாஸ்கர் ஒரு வீட்டுல இருக்காரு. அவர் தான் இவருக்கு வந்து டிரைவர் வேலை கொடுக்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் நின்ற இடத்துல இருந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவர் கலக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிற குமரவேல் இருக்காரு இல்லையா, மொழி படத்துல நடிச்சிருப்பாரு இல்லையா, அவர் பார்த்தா அவர் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கடுத்து நம்ம பக்ஸ் அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த பக்கம் யோகி பாபு அவருடைய பேருக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அருமையான காஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு லேக் இல்லாமல் ஒரு மாதிரியா நான் கடைசியில் வந்து ஃபீல் குட் படமாக அமைஞ்சது வந்து பெரிய விஷயமா போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா குட்டு, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூப்பர், ரெண்டு சேர்ந்து ஃபீல் குட் மூவி அமைஞ்சது வந்து உண்மையிலே பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கொண்டாடினாங்க. அந்தளவுக்கு வந்து காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆடினா கூட அந்த சில காமெடிகளுக்கே வந்து சிரிக்கிற ரேஞ்சில் பண்ணியிருந்தாங்க. ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம லேக்ல ஒரு அருமையான ஒரு திருப்தியான ஒரு குடும்ப பாங்கான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரை பார்த்த சந்தோஷத்துல வெளியில வந்தோம்னா சொல்ல முடியும். இப்போ வந்து சசிகுமார் சாரை பத்தி நம்ம பேசியே ஆகணும். அவர் எந்த நேரத்துல வந்து அந்த ராமேஸ்வரத்துல கடல்ல காலை வச்சாரோ என்னமோ தெரியல, அவருடைய படங்கள்லாம் உண்மையிலே சொல்றேன் அவருக்கு பெரிய சர்க்கிள் இருந்துச்சு. பெரிய சர்க்கிள்னா பெரிய பெரிய அடி இடி மாதிரிலாம் விழுந்திருக்கு ஒரு படமும். அதெல்லாம் தாண்டி தப்பிச்சு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா அயோத்தின்னு ஒரு அருமையான படத்தை கொடுத்தாரு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சட்டையை போட்டுட்டு அந்த படத்தில் ஃபுல்லாக ஓட்டிருப்பாப்புல. அவ்வளோ அருமையான ஃபீல் குட் மூவியாக கொடுத்துறது. அந்த மந்திரமூர்த்தி வந்து அவரை வச்சு நல்லாவே செஞ்சார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து கேட்டவனே ஓகே சொல்லியிருப்பாரு போல. அவருக்கு வந்து அயோத்தி மேலே இந்த நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் அவர் கிடைச்சிருப்பார். நம்ம இதில் மனசை ஸ்லோன் தமிழரா வாழ்ந்திருக்காப்புல. அவர் வந்து அழ வேண்டிய சீன்ல அழமாட்டுறாரு, ஒரு லுக்கு தான் விடுறாப்புல. நம்மளுக்கு ஒரே ஃபீல் ஆகுது, ஐயோ என்னடா மனுஷன் இவன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சில சீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கூஸ் பம்ப் ஆயிரும். அவருடைய ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த படத்துலையுமே பண்ணதில்லைன்ற அளவுக்கு சொல்ல முடியும். அயோத்திக்கு ஈக்குவலாக வந்து இந்த படத்துக்கு வெளியேறிருக்காரு. உண்மையிலே சொன்னேன், சாதாரண ஒரு பேண்ட் ஷர்ட்டில் தான் வருவாப்புல. நம்மளுக்கு இவர் வந்து 2 பையனுடைய அப்பாங்கிறத வந்து அப்படியே கணக்கச்சிதமாக பொருந்துனாங்க. சரி, இவங்களுக்கு மேலே சிம்ரன், சசிகுமார் சாரே வந்து மேடம் அந்த சிம்ரனை வந்து பேரா போடுறாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். உண்மையிலே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி 2 பேருமே இருக்குது. ஒரு அருமையான அப்பா, ஒரு அருமையான அம்மாங்கிற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தோன்னா அமைதியா இருக்கிற ஒரு பையன், வாழு கணக்கில் ஒரு பையன், அவங்க எப்படி கேரக்டர் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி பண்ணும்போது அந்த குடும்பமே வந்து பயங்கரமா ஆயிப்போச்சு. ஒரு மனுஷனுக்கு வந்து ஹாப்பின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 3 வேளை சாப்பாடு கிடைச்சிட்டு ஒரு உடுத்த உடை உறங்க இடம் அப்படி கிடைச்சாவே போதும், அதுதான்டா மனுஷனுக்கு ஹாப்பின்னு சொல்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாப்ஸ் வாங்குறாப்புல. அந்த மாதிரி சசிகுமாரோட கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபா வர சிம்ரன் அட்டாட்ட சில சீன்லாம் பண்ணியிருப்பாங்க பாருங்க, பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அதையும் தாண்டி அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், அந்த மம்பட்டியான் சாங்கு வந்து டான்ஸ் ஆடி ஒரு மாதிரியா பையன் வெளுத்து கட்டிட்டான். அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி அதோட மூத்த பையனை வர பார்த்தீங்கன்னா அவன் எதுக்குடா வர்றாங்கிற மாதிரியே இருக்கும். பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்டர்வலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான். அப்பாவுக்கும் மைனுக்கு உள்ள அந்த இதை டீலை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி எல்லாருமே பக்காவாக நடிச்சு சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுக்கு தோதா வந்து ஷேன் ரோல்டனோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேமராலாம் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் ஒரு நல்ல படத்தை நம்ம கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சோ என்னமோ தெரியல, ஒரு அருமையான திருப்தியான படத்தை கொடுத்ததுக்காக தான் நம்ம சொல்ல முடியும். இந்த படத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து ரசிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் சூப்பராக இருக்குது. ஸ்கிரிப்டும் செம்மையான ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ட்ராமா பார்த்த சந்தோஷத்தை கொடுத்துருக்குது. இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் வருது. ஒரு குடிகார பையன் வந்து பார்த்தா ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருப்பான். அந்த ரோலை வந்து டைரக்டரே பண்ணியிருக்காரு. அவர் வர்ற சீன் வந்து ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஒன்று நடக்கும். அந்த சீன்லாம் வந்து கிளாப்ஸ்க்கு தட்டலாம். அந்த அளவுக்கு வந்து டேரக்டரே வந்து இந்த படத்தில் நடிச்சு அந்த இடத்துல ஒரு கிளாப்ஸ் வாங்கியிருப்பாரு. ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே சொன்னேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ட்ராமா பார்த்த சந்தோஷம் இருக்குது. மலையாள படம் பார்த்த ஃபீல் இருக்குது. ஒரு அருமையான ஃபீல் குட் மூவி. தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க, தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாமே புரியும். ஏன் நான் இப்படி சொல்கிறாங்கிறத தேட்டரில் பாருங்கள். இதை விட நான் சொல்கிறத விட அதிகமாகவே இந்த படத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிமிஷம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.